முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர் சந்திப்பு மேற்கொண்டு இருக்கின்றனர். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் நன்றி தெரிவித்து அவர்கள் இருக்கின்றனர். கைகளில் நெற்கதிர்களுடன் வந்து முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்த போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் சந்திப்பு மேற்கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டது. முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் நன்றி தெரிவித்து அந்த போராட்டக் குழுவினர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. காயத்ரி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் பரந்தூர் விமான நிலைய அந்த போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் விஜயை சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்த பொழுது 110 விதியின் கீழ் முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதில் ஒன்றாக இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது தொடர்பான அந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்றும் இது தொடர்பாக அந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அவர் அறிவித்திருந்தார். முன்னதாக இந்த பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு கடந்த திமுக ஆட்சியின் பொழுது திட்டமிடப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் ஒரு போராட்ட குழுவாக உருவெடுத்து அங்கு போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். சுமார் 50 நாட்களுக்கும் மேலாக அவர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த பகுதியில் விவசாயிகள் நிலம் பாதிக்கும் என்றும் அந்த பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அப்பொழுது இந்த போராட்டம் என்பதால் கடந்த திமுக ஆட்சியின் பொழுது இந்த போராட்டமானது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அன்றைய தினம் அப்பொழுது தற்பொழுதுள்ள முதலமைச்சர் விஜய் அவர்கள் அன்றைய தினம் பரந்தூர் போராட்டக் குழு மக்களை சந்தித்து பேசியிருந்தார். குறிப்பாக அப்பொழுது அவர் கட்சி தொடங்கவில்லை என்றாலும் அந்த போராட்டக் குழுவினரை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய அந்த கோரிக்கை என்ன, அவர்களுக்கு என்ன தேவை என்பது தொடர்பாக கேட்டிருந்தார். மேலும் தான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையாது என்றும் அதற்கான ஒரு உறுதியை அவர் அளித்திருந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் இந்த சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் தற்பொழுது இந்த போராட்டக் குழு, குறிப்பாக பரந்தூர் பசுமை விமான நிலைய போராட்ட குழுவினர் முதலமைச்சர் விஜயை தலைமை செயலகத்தில் இன்றைய தினம் சந்தித்தார்கள். குறிப்பாக அவர்கள் நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி திமுக தரப்பிலிருந்து இன்றைய தினம் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்ட பொழுது இதற்கு கடும் எதிர்ப்புகளை அவர் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான அந்த கேள்விகளை திமுக தரப்பிலிருந்து முன்வைத்தும் அதற்கான பதில்களை அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டும் வந்து கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியானவுடன் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அந்த பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு அங்குள்ள விவசாயிகள் சம்மதித்து விட்டதாகவும் சுமார் 90% அளவிற்கு இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டதாக ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். மேலும் அந்த பகுதியில் விமான நிலையம் அமையவில்லை என்றால் பொருளாதார பாதிப்பு என்பது ஏற்படும் என்றும் தொழில் முன்னேற்றம் என்பது அந்த பகுதியில் நடைபெறாது என்று ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் அவர்கள் விவசாயிகள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்பொழுது அந்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறிய தகவல் என்பது பொய்யானது என்றும் அந்த மாதிரி 90% அளவிற்கு நிலங்கள் என்பது கையகப்படுத்தவில்லை, அது முற்றிலும் தவறான தகவல் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றிருந்ததை இன்று காலையில் நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக G2 என்கிற ஒரு நிறுவனத்தை குறிப்பிட்டு நிர்மல்குமார் பேசியிருந்தார். அதே போன்று ஆதவ் அர்ஜுனாவை தாக்கும் வகையில் தங்கம் தென்னரசு அவர்களும் பேசியிருந்தார்கள். குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான விவாதத்தின் பொழுது இந்த கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தங்கம் தென்னரசு அவர்கள் கூறிய கருத்து என்பது தவறானது என்றும் இந்த இடம், அதாவது விமான நிலையம் அமைய பெற்றால் திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இதில் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்கிற அடிப்படையில் விவசாயிகள் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 5 ஆண்டுகளுக்கு முன்னர் திமுகவை சார்ந்தவர்கள் அந்த இடத்தில் பெரிய முதலீடுகளை இட்டுள்ளதாகவும் அவர்கள் இந்த நாளடைவில் இந்த விமான நிலையம் வந்தால் தாங்கள் பயனடையலாம் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் தற்பொழுது இந்த
திட்டத்தை ரத்து செய்திருப்பதன் மூலம் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது இது போன்று பேசிக் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.